ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சவுதி அரேபியா ஜித்தாலேருந்து உங்கள் சர்பு. அஸ்ஸலாமு அலைக்கும். ஸ்கூல் கூப்பிட்டு போனேன், 8:30 மணிக்கு தான் கொண்டு போய் விட்டேன். 9:30 மணிக்கு வெளியே வந்துச்சு. சூப்பர் மார்க்கெட்டுக்கு இந்த ஊரில் இந்த ஏரியாவில் ஒரு இடத்துக்கு கடைக்கு வரணும்னு வந்தோடனே உனக்கு எதாவது வேணும்னா வாங்கிக்கண்டாங்க. பொண்ணை கூட்டிகிட்டு வந்தேன். பையன் படம் பார்க்குறதுக்கு ஃப்ரெண்ட்ஸோட காரில் போயிட்டான். இந்த பொண்ணுக்கு இப்போ ஹோட்டலுக்கு போனோம். அதுக்கு முன்னாடி இந்த ஏரியாவில் கடைக்கு தான் வரணுன்ட்டு வந்து என்னென்னமோ ஐஸ்கிரீம், சைனா ஐஸ்கிரீமு, அது இது எல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. நாம் ஒன்று திங்கிறதுக்கு எடுத்துக்கிட்டு வந்தேன். ஏதாவது குடிக்கிறதுக்கு எடுத்துகிட்டு போகலான்னு நிற்கிறேன் நண்பா. என்ன எடுக்கலான்னு வெயிட்டிங்கில் இருக்கேன். பார்ப்போம், இருங்க ஒரு நிமிஷம். அப்படியே ஏரியா காட்டுறேன். என்ன எடுக்கலாம் குடிக்கிறதுக்கு? வெயிட் அண்ட் சீ. நான் இதை எடுத்துட்டேன். ஒரு சிப்ஸு ஃபுல்லாக 3 ரூபாய். இது வேஸ்ட்டு. இது தயிர், ஸ்ட்ராபெரி கலந்த தயிர். இங்கே பாருங்கள், சைனாவில் முடியும் கீழே போட்டேன். அது ஐஸ்கிரீம் காமிச்சானா? ஹலோ, அது சைனா மங்கா. ஐயோ சார், மங்கானா மேங்கோ அரபியில். அது சைனானா கோ பாக்கி ممكن هذا ملك ما في أصلي. சரி, வேணாம். தேவையில்லாமல் ஓவராக காசு செலவு பண்ண வேணாம். 3 ரூபாய்க்கு இது சிப்ஸு ஒர்த்து கிடையாது. இது 2 இப்போதைக்கு காலைல சாப்பிட்றதுக்கு போதும். ஐஸ்கிரீம் காலங்காத்தாலேயே திங்கிறது. மாங்காய் மாதிரியே எப்படி ஸ்டைலாக போட்டிருக்கான் பாருங்கள், அவ்வளோ அழகா. வேறு என்ன இருக்கு? இதெல்லாம் சூப்பர் மார்க்கெட் மாதிரி சின்னதாக கடைங்க. காஃபி, ஸ்டார் பாக்ஸு எல்லா ஐட்டமும் இருக்கிற மாதிரி தான். இதை என்னத்த உங்கள்கிட்ட காட்டுறது? பொண்ணு வேறு நிற்கிது, ஏதோ இன்னும் தேடிக்கிட்டு இருக்கு. என்னமோ ஜாமான் எதுவும் கிடைக்கல. நம்ம இப்போ பொட்டி கடை மாதிரி தான் இருக்குது. இதில் கொஞ்சம் சைனீஸ் ஐட்டமாக அதிகமாக வச்சுருக்கானவோ. இந்த இது எல்லா பக்கமும் விற்கிறது தான். மேகி, ஊறுகாய், இது எல்லாமே. ஓகே, அடுத்து எங்கேயோ ஹோட்டலுக்கு போனடிச்சு, அங்கே போய் கண்டினியூ பண்ணுறேன். இங்கே பாருங்கள், சாக்லேட் ஐட்டத்தை பாருங்கள். மாஷா அல்லா, எவ்வளோ போட்டு வச்சுக்கணும்னு. அல்வா, துருக்கி சாக்லேட்டு. இது 1 கிலோ 120 ரூபா. 1 கிலோ 120 ரூபாய் இந்த சாக்லேட்டு. சரிங்களா இல்லையா? இதெல்லாம் 40 ரூபா, 35 ரூபா. ஏகப்பட்ட சாக்லேட் இருக்குது. இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நண்பா, அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். ஏகப்பட்ட சாக்லேட் இருக்குதா? நம்ம ஊரில் சின்ன பிள்ளைல இந்த சீனி மிட்டாயும் திம்போம். அந்த மிட்டாய் இருக்குது. கலாசுரோ. ஓகே நண்பா, கிளம்பியாச்சு நண்பா. இப்போ தான் சாப்பிட்டு முடித்தேன். இப்போ ஒரு ஸ்ட்ராபெரி ஜூஸு, அதாவது லெமன் தான், தயிர் குடிக்க போகிறேன். பொண்ணு ஐஸ்கிரீம் ஒன்று வாங்கிட்டு வந்துச்சு, சாப்பிட்டுச்சு. ஆனால் அந்த ஐஸ்கிரீம் இல்லையா, வேறு ஐஸ்கிரீமு. இந்த ஏரியாவில் தான் நான் வாங்கினேன். ஒவ்வொரு கடையாக போட்டு இப்போ இங்கே ஒரு கடைக்கு போயிருக்கு பொண்ணு. போய் ஐஸ்கிரீம் பார்த்துட்டு வரேன்ட்டு இப்போ தான் ஒன்று காரில் வச்சு திண்டுச்சு. சரி, நம்ம வீடியோ எடுப்போமே, உங்கள்கிட்ட பேசிகிட்டே எடுப்போம்னா பின்னாடி வந்துருச்சு. இந்த வண்டி சின்னதாக இருக்கும் தெரியுமென்ட்டு நான் வீடியோ எடுக்கலை. காலையில் இந்த பொண்ணோட சுற்றிட்டு 8 ரியாலுக்கு செலவாயிடுமென்னு ஒரு பன்னும் ஒரு தயிரும் வாங்கி குடிக்கிறேன். சிப்ஸு பாக்கெட் எடுத்தேன் 3 ரியாலுக்கு. அது மனசு கேட்கல, எதுக்குடா தேவையில்லாமல் அது வாங்கி கொடுக்கணும்னு ஓவராக செலவு பண்ணணுமென்ட்டு. ஓகே, சாப்பிட்டுட்டு கண்டினியூ பண்ணுறேன். பொண்ணு வந்துருச்சு நண்பா, வெயிட் பண்ணுங்கள். ஓகேங்களா நண்பர்களே? மணி கரெக்டாக 1:10. இப்போ தான் ரூமுக்கு வரேன். காலையில் 7:40க்கு என்னமோ வீட்டை விட்டு போனேன். பொண்ணு ஸ்கூல் வாசலே வெயிட் பண்ண சொன்னிச்சு. பொண்ணை கூட்டிகிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸோட சாப்பாடு, ஹோட்டலு எல்லா பக்கமும் அலைஞ்சிட்டு போயிட்டு வீட்டுக்கு வந்தேன். எத்தனை மணிக்கு வந்தேன்னா 12 மணிக்கு வந்தேன். 12 மணிக்கு அந்த பொண்ணை இறக்கி விட்டுட்டு ஒரு டீயை ஒன்று குடிக்கலாம்னு சொல்லி அன்சர்களை போய் பேசிட்டு டீயை குடிச்சிட்டு வந்த பிறகு காலேஜ் பையன் அவன் ஃப்ரெண்ட்ஸோட படம் பார்த்துட்டு சாப்பிட்டு இப்போ தான் வந்தான். வந்துட்டு அழைச்சிட்டு வந்தேன். ஃபோன் அடித்தான் கரெக்டாக. தம்பியை கொண்டு வந்து இப்போ இறக்குனேன். மணி 1:10 ஆயிடுச்சா. இப்போ தான் ரூமுக்கே போகிறேன். பாத்ரூமுக்கெலாம் போயிட்டு க்ளீன் பண்ணுறதுக்குலாம் டைம் இல்லை. ஏன்னா மாமா ரூமுக்கு போய் சாப்பிட போகிறேன். மீனான வச்சுருக்காரு. வண்டி டாய்லெட்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் ரெஸ்ட் ரூம் போயிட்டு, அதானே ரெஸ்ட் ரூம் டாய்லெட் எல்லாம் ஒன்று தானே. சாரியா, அப்படியே அங்கே போனேன். ரெச்சிமால் சைடு ஆஃபர் ஒன்று இருந்துச்சு. மூஞ்சி ரொம்ப கருப்பாக இருக்குது, கறி வளையமாக போட்டு. இது முடிக்க என் வாழ்க்கையில் இப்படிலாம் பண்ணதில்லை. சரி ஒரு க்ரீமை வாங்கி தேய்ப்போம் அப்படின்ட்டு
குளிச்சுட்டு தேய்ச்சா கொஞ்சம் குளிச்சுக்கிட்டு சோப்பு போடும் போது தேய்க்கிற மாதிரி ஒரு கிரீம் ஒன்று விற்றானுவோ ஆஃபரில் கம்மி காசா. எவ்வளோ இருக்குன்னு சொல்லுங்கள் நீங்களே. இந்த க்ரீம் பேரை பார்த்துங்க, ஓகேங்களா. இது மூஞ்சியில் சோப்பு போட்டு குளிச்சிக்கிட்டு இருக்கும் போது சோப்புலாம் போட்டு முடிஞ்சோடனே இதை போட்டு மூஞ்சை கழுவணுமா, கழுவிட்டு திருப்பி குளிச்சுட்டு வரணும் போல இருக்குது வெளியில். அப்படி தான் சொல்லி கொடுத்துருக்கானுவா. அவன் அரபில் சொன்னது எனக்கு புரிஞ்சது இவ்வளோ தான். இல்லை வேறு மாதிரி என்னென்னு கூகுளில் இதை போட்டு படிச்சுட்டு கூட நீங்கள் சொல்லுங்கள் என்னன்ட்டு பார்ப்போம். மூஞ்சி ரொம்ப கருப்பாக இருக்குது நண்பர்களே, ரொம்ப கருப்பாகுது, கொஞ்சம் வெள்ளையாகணும். சரியா போய் கண்டினியூ பண்ணுறேன் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து, ஓகேங்களா. வேறு மாமா ரூமுக்கு சாப்பிட்டு வரணும். இன்றைக்கி ஸ்கூல் முடிஞ்சு, இன்னையிலேருந்து 10 நாள் இதுக்கப்புறம் லீவு. லாஸ்ட் நாள் வச்சு செஞ்சு இப்போ தான் விட்றாங்க வீட்டுக்கே, இப்போ தான் வரேன். ஓகே, கண்டினியூ பண்ணுறேன் நண்பா, ஓகேங்களா. இப்போ நம்ம ஜிஎம்சியை தான் ஸ்டார்ட் பண்ணி விட்ருக்கேன். 2 நாளாச்சு வண்டி வந்து. இருந்தாலும் நான் வாடகை வண்டி தான் ஓட்டிகிட்டு இருக்கேன். இது இங்கே வெளியிலே கிடந்துச்சி. இப்போ என்னென்னா அவங்க பார்க்க முடியல, ஆஃப் ஆகுறதுலாம் எங்களுக்கு தெரில அப்படின்னு சொல்லி வண்டியை வந்து கொடுத்தானுவோ. இதுக்கு மேலே எங்களுக்கு தெரியாதுன்ட்டு நான் ஆஃப் ஆச்சு அப்படின்னு சொல்லி வீடியோ ஒரு 3 வீடியோ அனுப்புனேன். இந்த வீடியோவும் கஃபீலுக்கு கொடுத்தேன். அப்போ இப்போ சவுதிக்காரங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே, சவுதியாக யாருன்னு தெரில, இப்போ தான் எனக்கு ஃபோன் வச்சு கஃபீல் சொல்லிட்டு போயிருந்தாரு பிரியாத்து போகும்போது. அங்கே போய் இந்த வண்டியை கொடுத்துரு, ஒருத்தர் வந்து எடுத்துகிட்டு போகண்டாரு. ஆனால் அந்த ஆள் லொக்கேஷன் அனுப்பி அங்கே வாங்குறாரு. இப்போ நாங்கள் போனால் தான் தெரியும் சவுதியாக யாருன்னு. இப்போ இந்த வண்டியை கொண்டு போய் அங்கே கொடுத்துட்டு வரணும். மதியானம் சாப்பிட போயிட்டு வந்ததுக்கப்புறம் மேடம் கூட்டிகிட்டு போயிட்டு ஃபுல்லாக இன்றைக்கி என்னன்னு தெரியல, ஃபுல் டியூட்டி, சரியான டியூட்டி இன்றைக்கி. வீட்டுக்கு ரூமில் போய் கொஞ்ச நேரம் கூட ரிலாக்ஸ் பண்ணல. ஆனால் அந்த 1 மணி நேரம் கிடச்சிச்சில, 1 மணி நேரம் கிடச்சதுல மாமா ரூமுக்கு போய் சாப்பிட்டு வரத்துக்கு போய் டைம் ஆகிடுச்சு. நானும் அப்போ வெளியில் போன கணக்கு தானே, நம்ம வேலையாக தான் போனோம். இருந்தாலும் வெளியில் போயிட்டு வந்ததோட ரூமுக்கு வரத்துக்குள்ளே மேடம் ஃபோன் அடிச்சு நான் வெளில போனுட்டாங்க. போயிட்டு வந்து கரெக்டாக ஜிம்முக்கு எப்போவும் 5 மணிக்கு இந்த போயிட்டாங்க. பையன் ஃபுட்பால் விளையாட போனோன்னா அதுக்குள்ளே இந்த சவுதி வண்டியை கொண்டு வந்து கொடுத்துட்டு போ அப்படிங்கிறாரு. போயிட்டு கொடுத்துட்டு வரணும்னு ஒரு டீயை ஒன்று வாங்கிட்டு போகிறேன் நண்பா. போயிட்டு அங்கே போய் எங்கே என்னன்னு பார்ப்போம். பார்த்துட்டு நான் உங்கள்கிட்ட கண்டினியூ பண்ணி சொல்கிறேன். டீ காஃபி தான் வாங்கி குடித்தேன், வேறு வழி இல்லை. டீ குடித்தா தான் மைண்டு ஃப்ரெஷ் ஆகும் நமக்கு. ஓகே, கிளம்புவோமா? கிளம்பிடுவோம். ஓகே, ஐ லவ் யூ தகலியா வாங்க. ஐயோ தகலியா. வண்டி வாடகைக்கு வீட்டுக்கு போயிட்டுருக்கேன் வண்டியை போட்டுட்டு. சவுதிக்காரன் தான் கஃபீல் கூட்டாளி, அவன் எனக்கு தெரியும். ஏற்கனவே ஒரு திருடன்கிட்ட கொடுத்து இன்னொரு திருடன் கையில் இப்போ கஃபீல் வண்டியை கொடுக்குறாரு. இவன் என்ன பண்ணிட்டு வர போகிறானோ யாருக்கு தெரியும். பாருங்கள் எவ்வளோ டிராஃபிக்காக இருக்குன்னு, சரியான டிராஃபிக்கு. 15 ரூபா சவாரிக்கு காசு கொடுத்தாச்சு வண்டியில் போய் வீட்டில் இறங்குறதுக்கு. இந்த ஏரியா வந்துட்டு போகிறேன். இங்கே முழுக்க சூக்கு ஒவ்வொரு ஏரியாவில். இதில் ஃபுல்லாக ஆப்பிள் கம்பெனி, அடிதாஸ் ஷூ கம்பெனி, ஸ்கெச்சஸ், அந்த இருக்கிற ஸ்கெச்சஸ்ஸு எல்லாமே இருக்கும் இதுக்குள்ளே. போயிட்டுருக்கேன். ஓ தாபான் ما يقدروا واحد نفر كله جوال شو بالحين كثير صح. நண்பா எல்லாம் எப்படி இருக்கீங்க? முடிஞ்சு டியூட்டி. இன்றைக்கி உள்ள டியூட்டி மணி 2ஆவது. டியூட்டி எப்படின்னா இன்றைக்கி காலேருந்து டியூட்டின்னு சொல்லி அதுக்கப்புறம் காரை கொண்டு போய் போட்டேன்னு சொன்னேன்னே. இது கொஞ்சம் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜிஎம்சியை வாடகை வண்டியில் ரிட்டர்ன் வந்தேன். அதுக்கப்புறம் வந்து ரூமில் படுத்தது தான் ஒரு 2 ஹவர் 1.5 ஹவர் தூங்கியிருப்பேன் நல்லா. அதுக்கப்புறம் எந்த டியூட்டியுமே வரல. பசங்களோட போயிட்டு நம்ம ஏற்கனவே ஒரு ஊருக்கு பாய் அலியல் என்னன்னு சொல்லிட்டு ஊருக்கு அனுப்பி வச்சோம் பொட்டியெல்லாம் கட்டி. அந்த அண்ணன் இன்றைக்கி வந்துட்டார். அவரை போய் பார்த்துட்டு நமக்கு ஒரு 2 சட்டையை வாங்கிட்டு வர சொன்னேன். 2 சட்டை கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு முறுக்கு இருக்குது, அது இது கொடுத்துருக்காப்புல. எல்லாம் இருக்குது. சட்டையை அப்புறமேல் போட்டு பார்ப்போம், காட்டுறேன். ஓகேங்களா. டியூட்டி முடிஞ்சு இன்றைக்கி சின்ன வீடியோ தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. டெய்லி வீடியோ போடணுமே வேண்டிய கொஞ்சம் போடலான்ட்டு ஏதாவது கொஞ்சம் மக்களுக்கு போட்டு காட்டுவோம் அப்படிங்கிற எடுத்தது தான். இன்றைக்கி காலையிலேருந்து கொஞ்சம் டியூட்டியாக இருந்துச்சு, சாயந்தரம் அதுக்கப்புறம் டியூட்டி வரல. ஓகேங்களா நண்பா, நாளைக்கு உங்களை எல்லாம் வேறு வீடியோவில் சந்திக்கிறேன். ஓகே, பாய்.